ரஷ்யா ஒரு கேன்சர் வேக்சினை தயாரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் தயாரிச்சிட்டாங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதும் mRNA வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த mRNA வேக்சினா வேற எதுவுமே கிடையாது, மெமரி RNA அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடல்ல கேன்சர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இல்லை ஒரு நபருடைய உடலில் கேன்சர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடல்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பகுதிகள், அதுல இருக்கக்கூடிய RNA அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம உடம்புல அதுக்கான அடிப்படையான விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் இந்த மாதிரியான மெசேஜ் வரும்போது, இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு செல் ஏதாவது உருவாகும் போது அந்த செல்லை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ ஒரு கேன்சர் கட்டிக்கான அந்த இதுலேருந்து RNA அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த மெசேஜை நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி வந்துச்சுன்னா இது கேன்சர் கட்டிப்பா, இது வளர விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன செய்யும், அந்த கேன்சர் செல்லை தடுப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்தும். இதை தான் mRNA வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த mRNA வேக்சின், அதுவும் குறிப்பாக கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான வேக்சின்ஸ் அப்படிங்கிறத போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வேக்சின் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை இப்போ ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஷ்யாட்ட அது இருக்கு. ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்தெந்த நபர்களுக்கு கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய சோதனையில் இது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி டாஸ் அவங்களுடைய செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.